மார்ச் 17. தலைப்பு நல்லிணக்கம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. எபேசியர் 4:3-4. பரிசுத்தமாக்கப்பட்ட மனித கருவியுடன் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். இதுவே தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. எந்த ஒரு வல்லமையாலும் அடைக்க முடியாத ஒரு கதவை வானத்துக்கும் பூமிக்கும் இடையே தேவன் திறந்துள்ளார். இக்காலத்திற்குரிய வேலையானது நிறைவேறும்படியாக ஒவ்வொரு மனிதனும் தூய்மையும் பரிசுத்தமாக்கப்பட்டும் இருக்க அவர் அழைக்கிறார். தேவனுடைய மக்கள் அவருடனும் பிறருடனும் தங்களை சரியான உறவில் நிலைநிறுத்தி கொள்ளும்போது முழு சபையின் இணக்கமான ஒற்றுமைக்காக பரிசுத்த ஆவியானவருடைய முழுமையான அருட்பொழிவு அங்கே காணப்படும். பிரிவினை மற்றும் சண்டை சச்சரவை போல வேறெதுவும் சபையை வெளிப்படையாக பலவீனப்படுத்துவதில்லை. இந்த ஆவியைப் போல வேறெதுவும் கிறிஸ்துவுக்கும் சத்தியத்திற்கும் எதிராக போர் தொடுப்பதில்லை. ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கைகளினாலே காண்பிக்க கடவன். ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கமுண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் நாம் இந்த உலகத்தில் இருக்கும் வரை நாம் ஒருவரோடொருவர் இணைந்திருக்க வேண்டும். மனிதர்களுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டிருக்கின்றனர். கிறிஸ்துவர்களாக நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். தேவன் நம்மை இவ்வாறு படைத்துள்ளார். எனவே ஏமாற்றங்கள் வரும்போது ஒருவர் மற்றவரை குறித்து மிகவும் மோசமாக எண்ணக்கூடாது. நாம் பொதுவான சபையின் தனிப்பட்ட அங்கத்தினர்களாக இருக்கிறோம். உதவியற்ற சூழலிலும் ஏமாற்றத்திலும் வாழ்க்கையின் போராட்டங்களை நாம் போராடி கொண்டிருக்கிறோம். தமது சிநேகிதரென்று அவர் அழைக்கிற நம்மை அவருடைய புத்திரர்களாக குமாரத்திகளாக ஒருவருக்கொருவர் உதவி செய்ய தேவன் வடிவமைக்கிறார். நமது நடைமுறை கிறிஸ்துவ பணியின் ஓர் அங்கமாக இது இருக்க வேண்டும். ஆமேன்.